கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் சுவடுகள். சுத்தமான இந்தியாவுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இப்போது வேகம் பெற்றிருக்கிறது. ஆனால் 7 வருடங்களுக்கு முன்னரே முழுமையாக சுத்தம் பெற்ற கிராமமாக மாறியது முடிச்சூர். இன்றைக்கும் தனது சுத்தத்தை பேணி காத்து வருகிறது இந்த கிராமம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள முடிச்சூர் சுகாதாரமானதாக மட்டுமல்ல, வளர்ச்சி பெற்ற ஊராகவும் இருக்கிறது. இந்த கிராமத்தில் சுகாதாரமும் வளர்ச்சியும் கைகோர்த்த கதையை கேட்போம். ஆயிரத்து 1957 ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் இந்த கிராமத்திற்கு வந்தபோது பஞ்சம் பீடித்த ஊராக இது அடையாளம் காணப்பட்டிருந்தது. ஏழை குழந்தைகளுக்கு கல்வியோடு மதிய உணவும் வழங்கும் பொறுப்பை YWCA என்கிற கிறிஸ்தவ தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஏற்றிருந்தது. காமராஜர் வந்தபோது கிராமப்புற மருத்துவமனை ஒன்றை திறந்து வைத்தார். ஒரு காலத்தில் பட்டினியால் பாதிக்கப்பட்டிருந்த முடிச்சூர் கிராமம் வளர்ச்சி பாதையில் மெல்ல அடியெடுத்து வைத்தது. வளர்ச்சிக்கான முதல் தேவை சுத்தம் என்பதை இந்த ஊர் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். திறந்த வெளியில் மலம், சிறுநீர் கழிப்பது அபராதத்திற்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை வசதியுடன் 2008 ஆண்டிலேயே முழு சுகாதாரத்தை எட்டியது முடிச்சூர். இதனால் மத்திய அரசிடமிருந்து 2008 ஆண்டில் நிர்மல் கிராம் புரஸ்கார் விருதை பெற்றது இந்த கிராமம். சுத்தத்தை தொடர்ந்து பேணி வந்ததற்காக 2013 ஆண்டில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து தூய்மை கிராம இயக்க விருதை பெற்றது இந்த ஊர். அழகிய தூய்மையான தெருக்களுடன் பெற்ற விருதுகளுக்கு நியாயம் செய்கிறது முடிச்சூர். காலையில 6 மணிக்கு போயிட்டு பேர் கொடுத்துருவோம். ஆபீஸ் பஞ்சாயத்து ஆபீஸ் முடிச்ச ஊராட்சி ஆபீஸ் சூப்பர்வைசர்லாம் வந்து டைம் நோட் பண்ணி அது அட்டனஸ் போட்டு அவங்கவுங்க ஏரியாவுக்கு பிரித்து அனுப்பிச்சிடுவாங்க. நான் வந்து முடிச்சூரில் பல்லவ நகர் ஏரியாவில் நான் பார்க்குறேன். பல்லவ நகர் ஏரியாவில் அங்கே பல்லவ நகரில் இருக்கிற குடியிருமக்கள்லாம் என்னுடைய குப்பை வண்டி பார்த்து கரெக்டாக காலையில் இருக்கிற குப்பை டஸ்ட்பினில் கரெக்டாக பச்சை பக்கெட்டு மக்க குப்பை பச்சை சகப்பு பக்கெட்டில் மக்காத குப்பை எடுத்து வச்சுருவோம். நாங்கள் ஒரு வீடாக கலெக்ட் பண்ணின்னு ஒரு சில வீட்டில் கவனத்தோறையாக இருந்தால் கூட விசில் கம்பல்சரி அடிப்போம். சில வேலையாக இருந்தாலும் விசில் அடித்து அவங்க குப்பையை கரெக்டாக கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி சில பேர் முக்கால்வாசி பிரித்து கொடுப்பாங்க. சில பேர் கவனத்தோறையாக பிரித்து கொடுக்காதெல்லாம் பிரித்து நாங்களே எடுத்துவோம். தினமும் சுமார் 2500 கிலோ அளவுக்கு குப்பை சேகரிக்கப்படுகிறது. இதில் ஏறக்குறைய 50% இருக்கிற மக்கும் குப்பை உரமாக மாற்றப்படுகிறது. எஞ்சிய குப்பை மறுசுழற்சிக்காக வெளிச்சந்தைக்கு அனுப்பப்படுகிறது. மாதந்தோறும் சுமார் 2000 கிலோ அளவுக்கு உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த உரம் கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் விலையில் விற்கப்படுகிறது.
இது தவிர குப்பையை கையாளும் செலவுக்காக வீட்டுக்கு மாதம் 30 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்த வருவாய் திடக்கழிவு மேலாண்மை செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை. இப்போதுள்ள பற்றாக்குறையை போக்குவதற்கு ஊராட்சி நிர்வாகமே இன்னும் ஒரு தொழிலில் இறங்கியது. ஊரிலுள்ள நிலத்தடி நீரை எடுத்து மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் திட்டத்தை ஊராட்சி மேற்கொண்டது. தினமும் சுமார் 1000 கேன்கள் தண்ணீரை உற்பத்தி செய்கிறது இந்த திட்டம். 20 லிட்டர்கள் கொண்ட ஒரு கேன் தண்ணீர் 15 முதல் 20 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. கிராமத்தில் உள்ள 12 வட்டங்களிலும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக இந்த குடிநீரின் விநியோகமும் விற்பனையும் நடைபெறுகிறது. இந்த திட்டம் கடந்த 1.5 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த தண்ணி கேன் இதை ஃபர்ஸ்ட் எங்கள் மகளிர் குழுவை தான் கூப்பிட்டு கேட்டாங்க. நீங்க எடுத்து செய்ய முடியுமாமா? ஆனா கம்மி விலையில தான் கொடுக்குறோம், நம்ம மக்களுக்கு பயனடையணுங்கிறதுனால நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கும் நாங்களும் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கோம், எங்களுக்கும் அறிமுகம் நிறைய கிடைக்கும்ன்றதுனால ஊருக்கும் நல்லது அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சோம். இதுல எங்களுக்கு சொந்த சுயமா சம்பாதிக்கிற ஒரு இதுவும் வருமானமும் வருது. நாங்க யாரையும் எதிர்பார்க்காம சொந்தமா இருக்கிற இடத்துலயே எங்களுக்கு நல்ல வருமானம் வருது. கம்மி விலையில இந்த ரேட்டுக்கு பஞ்சாயத்துல குடுக்கறாங்கன்னா மக்களும் இதை எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. மகளிரால தண்ணி கேன் தூக்க முடியுமான்னு ஒரு சிலர் நினைக்கிற இதுல அவர் எங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. நாங்க நல்லா சர்வீஸ் பண்ணி நல்ல பேர் வாங்குறோம். முதல்ல 50 கேன் பண்ணோம் சார். இப்ப 70-80 கேன் ஓட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு. வெளியில 30 ரூபா விற்கிற கேனு நம்ம மக்களுக்கு இது 15 ரூபாய்க்கு நம்ம பஞ்சாயத்து கொடுக்குது. அதனால மக்களுக்கெல்லாம் இந்த தண்ணி சந்தோஷம் தான். இதுதான் வாங்குறாங்க. நாங்க வீடு வீடா எடுத்துன்னு போய் போடுறோம். தண்ணி கேன் டெபாசிட் பண்ணவங்களுக்கு வீடு வீடா எடுத்துன்னு போய் போடுறோம். ஒருத்தர் டெபாசிட் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு கேன் கொண்டாந்து ஊத்தின்னு போயிடுவாங்க. நாங்களும் எடுத்துன்னு போய் ஊத்திட்டு வந்துடுவோம். நல்ல எப்பவும் தண்ணி சீக்கிரம் கிடைக்குது எப்ப வேணாலும். ஆனா பாதி எங்களுக்கு செலவு மிச்சமாகுது. வெளியில 30 ரூபா வாங்கினா 15 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்குறோம். இது எங்களுக்கு பாதி பெனிஃபிட் இருக்கு. 500க்கு வாங்கினோம்னா 200 தான் எங்களுக்கு வாங்குறோம். நாங்க சுத்தமா நல்ல தண்ணியா இருக்கு. நல்ல தண்ணியா இருக்கு. எப்ப கேட்டாலும் கிடைக்குது. சர்வீஸ் நல்லா இருக்கு. நம்ம இடம் நல்லா இருக்குன்னா நம்ம தான் அது முழு ஒத்துழைப்பு தரணும். அப்பதான் நம்ம இடம் கிளீனா இருக்கும். இன்னொருத்தவங்க செய்யறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம இடம் கிளீன் ஆகாது. நம்ம வீட்டை எப்படி பாத்துக்கோமோ அப்படிதான் தெருக்களையும் பாத்துக்கணும். டெய்லி குப்பை எடுத்துட்டு போயிருவாங்க. அப்புறம் தண்ணி மாத்திரம் தான் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. ஆனா இப்போ காலகட்டத்தினால அந்த பிரச்சனை எங்களுக்கு சுத்தமா கிடையாது. இல்லைன்னா ரோடெல்லாம் தண்ணியா ஓடும். பக்கத்து இது சண்டை வரும். இப்போ ஒருத்தருக்குமே கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. முன்னேற்றம் என்பது குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கானதாக மட்டும் இருக்கும் வரை வளர்ச்சி முழுமையடையாது. எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருப்பதே உண்மையான வளர்ச்சி. மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட தலைநகருக்கு சென்று நலத்திட்ட உதவிகளை பெறும் நிலைமை முதல் முறையாக இந்த கிராமத்தில் மாறியிருக்கிறது. அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்தை தேடி வருகின்றன. ஒரு இடத்துக்கு போறோம்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. அவ்வளவு தூரம் போயிட்டு இதை பண்ணணுமா கொள்ளணுமான்ட்டு இது நம்ம தேடி வரும்போது நம்ம கண்டிப்பா இது தமிழ்நாட்டில் 12,524 ஊராட்சிகள் எனப்படும் கிராம பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. இந்த ஊராட்சிகளில் திட்ட செலவுகளுக்கான மூலதனத்தின் கணிசமான பகுதியை அரசாங்கம் பல சமயங்களில் வழங்கிவிடுகிறது. ஆனால் திட்ட பராமரிப்பு செலவுகளுக்கான நிதியை திரட்டும் பொறுப்பு மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் கையளிக்கப்படுகிறது. இங்குதான் ஊராட்சிக்கு தேர்வு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு சவாலே உண்டாகிறது.
பல ஊராட்சிகளின் தலைவர்களுக்கு கிராமத்தை மேம்பட வைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கம் இருக்கலாம். அதே சமயம் வளர்ச்சி பற்றிய அறிவும் பார்வையும் இவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்துல அடிப்படை வசதிகளை கொடுத்துடலாம். ரோடு, தண்ணீர், லைட்டு இதெல்லாம் கொடுத்துடலாம். பட் அதெல்லாம் கொடுத்தா கூட இதை அனுபவித்து மனிதன் வாழ்க்கை வாழ்ந்தாகணும். இன்னைக்கு பெரிய போராட்டம் சுற்றுச்சூழல் தான் நமக்கு. அதாவது சுகாதாரமும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி கழிவு நீர்கள், இது மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால இந்த மக்கள் இதில் தான் பாதிக்கிறான். இப்போ டெங்கு காய்ச்சல் அது இதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்கன்னா அவனுடைய சுற்றுச்சூழல் சரியில்லாத காரணனால. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிப்போம். ரெண்டாவது ப்ராஜெக்ட் சாலைகள் கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம அந்த கிராமத்துடைய வளர்ச்சி ஒன்றுமே இருக்காது. ஸோ அது 2, குடிநீர் வசதி 3, அதுக்கப்புறம் 4வது மின் இணைப்புகள் தெருவிளக்கில் அமைத்தல். இந்த 4மே வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முதல்ல அவங்களுக்கு அதை பிளான் பண்ணி அவங்க எப்படி எப்படிலாம் மூவ் பண்ணணும் பப்ளிக் கிட்டன்றதை பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் பெண்கள் பங்கேற்காமல் வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை. முடிச்சூரின் வெற்றி பயணத்தில் பெண்கள் பெருமளவில் பங்கெடுக்கிறார்கள். பெண் தொழில் முனைவோர்கள் கிராம பொருளாதாரத்துக்கு பெரும் பங்காற்றுகிறார்கள். தினமும் சராசரியாக 1000 சானிட்டரி நாப்கின்களை தயாரிக்கும் தொழிலை இந்த பெண்கள் நடத்தி வருகிறார்கள். அன்றாடம் 400க்கும் மேற்பட்ட இட்லி, தோசை மாவு பொட்டலங்களை தயாரிக்கும் பணியில் இந்த பெண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் 1999ல 3 குழு இருந்தது சார். இப்போ 3 இருந்தது, அப்புறம் ஒரு 30 வந்தது, அப்புறம் ஒரு 50 வந்தது. இன்னைக்கு 112 குரூப் இருக்கு சார். இப்போ குழுக்களே இல்லாம ஏரியாவே இல்லை. நாங்க குழுவுக்கு வரோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் பண்ற செயல்பாடுலயே பார்த்து இப்ப நாங்க குழுவுல சேர்றோம். எங்களுக்கு நல்லதே. இப்ப நம்ம குழுவுல நம்ம சேர்ந்தோம்னா இது வரைக்கும் வீட்டை விட்டு போவாது. நானே வீட்டை விட்டு போனதில்லை, எங்கேயுமே போனதில்லை. ஃபர்ஸ்ட் தலைவரா வந்தேன், ஒரே பயத்தோட தான் வந்தேன். ஆனா இப்ப அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி வீட்டிலேயே இருந்த பெண்கள் இன்னைக்கு தானே தனிச்சு ஒரு வெளியே வராங்கன்னா இந்த குழுவோட வளர்ச்சி தான் சார். இந்த பேங்க்குக்கு தனியா போவே தெரியும். எனக்கே பேங்க்குக்கு போக தெரியாது. இந்த குழு ஆரம்பிச்சதுனால பேங்க்குக்கு போறோம். இப்ப தனியா எல்லாருமே தனிச்சு எங்க ஒன்னாலும் இப்ப போயிட்டு வருவாங்க சார். அந்த தைரியம் குழுவுக்கு வந்ததுனால அந்த தைரியமும் வந்திருக்கு. 4 பேர்ட்ட நல்லா பேசணும், ஒரு பழகணும்ன்ற இது ஒரு தன்மை வந்திருக்கு. அது இல்லாம நிறைய கந்து வட்டின்னு சொல்லிட்டு நிறைய கந்து வட்டியில இருந்துச்சு. இப்ப கூட ஒரு 7 பைசா 5 பைசா 6 பைசா அப்படிலாம் இருந்தது. இந்த பேங்க்ல இப்போ ஒரு தொழில்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். ஒரு 6 மாசம் அதை நாமளே சுழற்சி முறையில பண்ணோன்னு அதுக்கப்புறம் லோன் தருவாங்க. அந்த லோன் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல மானியத்தோட கொடுப்பாங்க. அந்த லோனு அதை வாங்கி கொடுத்து சின்ன சின்ன தொழில் ஒவ்வொரு குரூப்பும் ஒரு தொழில் பண்ணின்னு இருக்காங்க. இந்த கந்து வட்டின்ற இதுவே நாங்க இப்ப ஒழிச்சிட்டோம். நல்லபடியா நல்லா இது பண்ணி ஒவ்வொரு குரூப்லயும் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் அவங்களோட சேமிப்புன்னு பாத்தீங்கன்னா பல லட்சத்துல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்போட சேமிப்பு. அது இல்லாம தொழில் வருமானம் தனியா நிறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழு தனிச்சு எந்த வித எவிடன்ஸ் இல்லாம 5 லட்சம் ரூபாய் போனோடனே 2 நாள்ல 5 லட்சம் ரூபாய் வாங்குற அளவுக்கு தகுதியா இருக்காங்க. 50,000 4 குழுவும் போட்டு 2 லட்சம் ரூபாய் முதலீட்டுல இந்த நாப்கின் நாங்க ஆரம்பத்துல தொடங்கணும். பயிற்சி முடிச்சு கொஞ்சம் காலதாமதமானாலும் நாங்க இந்த நாப்கின் நல்லா கத்துக்கிட்டு நாங்க செஞ்சுன்னு இருக்கோம். இப்பவும் செய்யறோம். அவசர தேவைன்னா ஒரு நாளைக்கு 3000 பீஸ் செய்வோம். தேவையில்லை டெய்லி நார்மலா செய்யணும் போது 1000 பீஸ் தான் நாங்க செய்வோம். இத நாங்க எங்க உள்ளூர்லயே மகளிர் நிறைய இருக்கிறதால உள்ளூருக்கு நாங்க நிறைய கொடுத்துருக்கோம். இது இல்லாம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுங்க, வெளியூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுங்க அதெல்லாம் மொத்தமா வாங்குறதால எங்களுக்கு அது போயிடுது. ரொம்ப கடிஞ்சு போய் அடுத்தவங்க கூட கை நீட்டி சம்பளம் வாங்குறத விட எங்க கஷ்டம் எங்களோட முதலீடு நாங்களே வாங்குறோன்ற மாதிரி இதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். மாவுன்றது டெய்லி ப்ராடக்ட், டெய்லி போகும். நமக்கும் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஒரு தொழில் செஞ்ச மாதிரி இருக்கும். நாங்க அதை ஆரம்பிச்சோம். மார்க்கெட்டிங் போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப 50 பேக்கெட்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். இப்ப 400 பேக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு. வளர்ச்சியின் ஒவ்வொரு அங்குலத்திலும் முடிச்சூர் மக்களுக்கு பங்கு இருக்கிறது.
கிராம தன்னிறைவு திட்டம் என்பது திட்டங்களுக்கான செலவில் 1/3 பகுதியை மக்களின் பங்களிப்பாக கோருகிறது. இந்த கிராமத்தின் சிமெண்ட் சாலைகளிலும் மழைநீர் வடிகால்களிலும் இப்படி மக்களின் நிதி பங்களிப்பு கணிசமானதாக இருக்கிறது. கிராம சபா மீட்டிங் போகணும் சார், இந்த மாதிரி ரோடு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு வார்டு நம்பர்கிட்டயும் பஞ்சாயத்து தலைவர்கிட்டயும் எங்க தலைவர்கிட்டயும் பேசினோம். நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்துலயும் அந்த அளவுக்கு எங்களுக்கு போடுறதுக்கான வசதியும் இங்க எதுக்கு இல்லை. ஏன்னா சின்ன கிராமமா இருக்குதுனால அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு எதுவும் நம்மளால செய்ய முடியாது சொல்லிட்டு 3ல 1 பாகம் நாங்களா பைசா கொடுத்து 2 பங்கு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்து நமக்கே நாம திட்டத்துல இருந்து இந்த இதுக்கு பண்ணோம். இந்த இதுக்கு நாங்க டிடி எடுத்தோம். டிடி எடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வேற யாரு பேர்லயும் நாங்க எடுக்காத காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ்க்கு டிடி எடுத்து நாங்க அனுப்பிச்சோம் சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 2-3 மாசத்துல ரோடு செலக்ஷன் ஆயிடுச்சு. சசிகலா கல்கி முடிச்சூர் ஊராட்சியின் துணைத் தலைவர். தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் ஊராட்சி மன்றத்து உறுப்பினராக 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது தேர்வு செய்யப்பட்டவர். எல்லா சமூகத்தினரையும் உள்ளடக்கிய அரசியலுக்கும் முடிச்சூர் முன்னுதாரணமாக இருக்கிறது. ஒரு துணைத் தலைவரை பெண்ணா முதல்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்க வார்டு உறுப்பினர்கள் 5 பெண்கள் வார்டு உறுப்பினரா இருக்கிறாங்க. முடிச்சூர் பஞ்சாயத்து செயலாளர் வாசகர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அதுல ஈடுபாடு. அவரும் வரவங்களுக்கு ஒரு முகம் செலுப்பாத ஒரு அதாவது எப்படின்னா ஒரு முகம் காட்டாத ஒரு அன்பா பேசக்கூடியவர். அவர் எல்லாத்துக்குமே சொல்வார். எது வந்தாலும் சொன்னா ஒரு லைட் ஏர்ல சொன்னா கூட சொல்ற பாக்குறோமா செய்யறோமா அப்படின்னு சொல்லி கூடியவர் அவரு. அதே மாதிரி நம்ம தலைவர் அவர்களும் அது கூட சேர்ந்து போடுவோம். அதே மாதிரி வார்டு உறுப்பினர்களும் ரொம்ப அதுல ஈடுபாடு பட்டு அது செய்வார். ஊராட்சிகளின் செயல் அதிகாரம் மிக்க அலுவலர்களும் ஊராட்சி தலைவர்களும் இணைந்து பங்காற்றும் போது அதிசயங்கள் நடக்கும். அப்படி ஒரு அதிசயம்தான் முடிச்சூர். தமிழ்நாட்டின் பல ஊராட்சிகளில் இப்படிப்பட்ட இணக்கத்தை காண முடிவதில்லை. எங்களுக்கும் தேவையான பயிற்சிகள் அரசு தமிழக அரசுல இருந்து கொடுத்தாங்க. SARD மூலமா கொடுத்தாங்க. ஆர்னியில் பயிற்சிகள் மூலமா எங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுத்தாங்க. பயிற்சிகள்லயே எங்களுக்கு சொன்னது 2 தண்டவாளங்கள் மாதிரி. ஒன்னு செயல் அலுவலர்கள் ஒரு பக்கம் போனோம், செயலர்கள் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் போனோம். 2 பேருமே ஒரே அளவுல போனாதான் நீங்க ஒரு இலக்குகளை நிர்ணயிக்க முடியுன்றத எங்களுடைய பயிற்சியுடைய எண்ணங்களே எங்களை அதுதான் சொல்லி கொடுத்தாங்க. ஊராட்சி தலைவரே தான் தேர்வு செய்யப்பட்டதற்கு காரணம் முந்தைய 10 ஆண்டுகளில் தலைவராக இருந்த நிர்மலா பாஸ்கரன் ஏற்படுத்தி தந்த வாய்ப்பு என்கிறார். தானும் இனி இளைய சமுதாயத்துக்கு வழிவிடுவேன் என்று உறுதி கூறுகிறார். நான் தலைவர் ஆகும்போது கூட அவங்க விட்டு கொடுத்துதான். இப்ப அவங்களே நின்று இருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், அது வேற. பட் அவங்களுக்கு என்னன்னா யார் நல்லா செயல்படுறாங்களோ அவங்க அடையாளம் காட்டணும் மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப அதே நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்தவங்களும் நம்மளும் உருவாக்கணும். ஏன்னா எல்லாருமே இதுலயே உட்கார்ந்து அப்படி இளைஞர்களுக்கு வழி இல்லாம போயிடும். அது மாதிரி நாங்க என்ன சிந்திச்சோம்னா அது மாதிரி பார்க்கும்போது பெண்களுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப என்னுடைய மன்றத்தில் இந்த வாட்டி துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு பெண் உறுப்பினர் தான் துணைத் தலைவரா இருக்காங்க. ஏன்னா எங்க இதுல வரும்போது 5 உறுப்பினர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா அவங்க அப்பதான் அவங்களுக்கும் வெளியே வர முடியும், அந்த சான்சஸ் கொடுக்க முடியும். இப்ப அது அந்த பேஸ்ல தான் 110 பெண்கள் சுயது குழுக்கள் இருக்கான்றாங்க. அந்த கூட்டமைப்பு தலைவரும் பாத்தீங்கன்னா போன வாட்டி இருந்தவங்க கூட்டம் நிறைய நடத்துறோம். நாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராம சபானால தலைவர் எதிரி மாதிரி தான் பாசுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு, ஏன்னா கிராம சபானா என்னன்றதை நாங்க அதை உணர்த்தி இருக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா கிராம சபா ஒரே இடத்துல நடத்த மாட்டோம். 12 வார்டுல ஒரு வாட்டி ஒரு வார்டுல, அதாவது டேம் வரும்போது அந்தந்த வார்டுல நடத்துறதுனால அந்த மக்களுடைய குறைகள் அங்க ஈஸியா பேசப்படும். இதுதான் அதோடைய நோக்கம். மக்களின் முன்முயற்சிகள் இல்லாமல் எந்த ஊரும் சுத்தமாவதில்லை.
குப்பைகளை அகற்றுகிறவர்களை மரியாதையாக பசுமை நண்பர்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறது இந்த கிராமம். குடியிருப்பு நலச்சங்கங்களின் பங்களிப்பும் கிராம முன்னேற்றத்தில் கணிசமான பங்காற்றுகிறது. ஒவ்வொரு வீட்டு தண்ணீரும் கழிவுநீர்கள், செப்டிக் டேங்க் வாட்டர் இல்ல, கழிவுநீர் மட்டும், கிச்சன் வாட்டரும் பாத்ரூம் வாட்டரும் நாங்க ஒரு 3 அடிக்கு கீழே அதுக்குன்னு தயார்படுத்தப்பட்ட SWR என்று சொல்லக்கூடிய ஸ்வேஜ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பைப், கொஞ்சம் காஸ்ட்லி பைப், அதை கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்து செஞ்சு அதன் மூலமா 3 அடி ஆழத்துல அதை பதிச்சு தண்ணியை கொண்டு போய் தூரத்துல கொண்டு விடப்போம். ஸோ இதனால எங்களுக்கு என்ன, எங்க நகருக்கு என்ன அப்படின்னா, சுற்றுப்புறம் பாதிப்புல இருந்து தப்பிக்கப்படுகிறது, கொசு தொல்லை இல்லை, ஓப்பன் ட்ரைனேஜ் போட்டெல்லாம் அடைச்சிக்கிட்டு அதில் வந்து அதை அடைச்சிக்கிட்டு சுகாதாரம் கெடுதுங்கிற அதை தவிர்க்கப்படுகிறது. மழை நீர் எங்க ஊர்லயே இருக்க மாதிரி செஞ்சுக்கிறோம். மழை நீர் எங்கேயும் வெளியே போகாது, பூமிக்கடியில் மழை நீர் ஓடுகின்றது. மழை நீரை சேகரிக்கின்றோம், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் கெடாமல் பாதுகாத்துக் கொள்கிறோம். அதே சமயம் எங்களுடைய கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது. இதை நாங்கள் ஒரு 3 ஸ்டேஜா பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து முதல் ஸ்டேஜ், கழிவுநீர் வெளியேற்றுவது என்பது முதல் ஸ்டேஜ். செகண்ட் பேஸ் வந்து அந்த கழிவுநீரை சுத்திகரிக்கப்பட்டு ரீசைக்கிள் பண்றது. ஏன்னா தண்ணி பூமிக்கடியில கழிவுநீர் எங்க போனாலும் பூமி தண்ணி கெட்டுதானே போகும். எங்க ஊர்ல விட்டாங்கன்னா பக்கத்து ஊர்ல விட்டாங்க அப்படிங்கிறனால அந்த தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி தண்ணீரை சுத்தப்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய சுத்தமான தண்ணியை பிரிக்கிறது, அந்த கழிவுகளை வந்து உரமாக மாற்றி கொடுக்கலாங்கிறது எங்க அடுத்த பேஸோடைய திட்டமாக இருக்கின்றது. அதனுடைய அடுத்த திட்டம், அந்த நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதையே அங்க ஒரு டேங்க் கட்டி ஒரு ரீசைக்கிள் இது பண்ணி ஒரு ரிவர்ஸ் பைப் லைன் போட்டு எங்க ஊருக்கே கொண்டு வந்து மறுபடியும் அந்த தோட்டத்துக்கும் ரஃப்யூஸுக்கும் தண்ணியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு இருக்கோம். 60 ஆண்டுகளுக்கு முன்பு வறுமைக்கும் வயிற்று பசிக்கும் பெயர் போன ஊர் இது. இன்றைக்கு சுத்தத்துக்கும் வளமைக்கும் சமத்துவத்துக்கும் பெயர் பெற்றிருக்கிறது. மக்கள் மனது வைத்தால் மாற்றம் சாத்தியம் என்பதற்கு பெரும் எடுத்துக்காட்டாக நம் கண்முன் நிற்கிறது முடிச்சூர்.